ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜேகேயோட எஃப்எஃப் கண்டினியூ பண்ணுறேன். அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே. ஜேகே செம்ம டென்ஷனாக கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ வைன் கேன்டீனுக்குள்ளே போனோம். ஜேகே வைனை பார்த்துட்டு கிளாஸ் ரூம் போக முடியாமல் நேராக வைன் கிட்டே போனோம். ஜேகே கேன்டீனுக்குள்ளே போகும்போது வைன் ஒரு பையன் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தான். ஜேகே கொஞ்சம் தள்ளி வேறு ஒரு டேபிளில் உட்காந்து வைனையும் பார்த்துட்டு இருந்தோம். வைன் ரொம்ப நர்வஸான ஃபேஸோட அவள் பாய் ஃப்ரெண்ட்டை பேசிகிட்டு இருந்தான். எத்தனை தடவை சொன்னேன் நேற்று அங்கே போகாதுன்னு? நான் சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னு பண்ணுறியா? ஜான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க, கம்பல் பண்ணாங்க, அதனால தான் நான் தான் போகாதுன்னு சொன்னேன்ல. அது ஜான், இதுவரை 4 பார்ட்டிக்கு முன்னாடி போகாதுன்னு தான் சொன்னேன். உன் பேச்சுக்கிட்ட நான் போகாமல் தானே இருந்தேன். இது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்பல் பண்ணாங்க, அதான் நான் போகாதுன்னு சொன்னால் எனக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம். இதுக்கு நீ அதே பண்ணிகிட்ருக்க. சாரி ஜான், இதுக்கப்புறம் போக மாட்டேன். சரி சாப்பிடு ஜான், போதும். உனக்காக தானே வாங்கினேன், சாப்பிடு. இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டா? சரி, பார்ட்டிக்கு யாரெல்லாம் வந்தா? அது எல்லாரும், எல்லா கேர்ள்ஸ் மட்டும்தானா? ஆமாம், கேர்ள்ஸ் மட்டும்தான். நீ கல்ச்சரல்ஸில் டான்ஸ் ஆட போறியா? அது ஜான், அது வந்து உன் ஃப்ரெண்டு சொன்னோம். ஆமாம் ஜான், டான்ஸில் பாய்ஸுமா? பாய்ஸ்லாம் இல்லை, கேர்ள்ஸ் மட்டும்தான். சரி ஓகே, ஈவினிங் வெளியே போகலாம், சரியா? அது ஜான், இல்லை நான் வீட்டில் சொல்லலாம். நான் இன்னொரு நாள் வரேன். வீட்டுக்கு கால் பண்ணி ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லு. கொஞ்ச நேரம் நம்ம எங்கேயாவது வெளியே போய்ட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம். ஜான் ப்ளீஸ் ஜான், நேற்று தான் பெர்மிஷன் வாங்கி பார்ட்டிக்கு போனேன். அகெயின் பெர்மிஷன் கேட்க முடியாது. ஸ்பெஷல் கிளாஸ்னு சொன்னாமல் நம்ப மாட்டாங்க. ப்ளீஸ் ஜான், இன்னொரு நாள் போகலாமே? சரி ஓகே. நேற்று பார்ட்டி எப்படி இருந்துச்சு? ஜான், பார்ட்டி எப்படி இருந்துச்சு? என்ஜாய் பண்ணியா? ட்ரிங்க் பண்ணியா? அது இல்லை ஜான், போய் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிட்டோம். பார்ட்டி நல்லா இருந்துச்சு. பார்ட்டியில் என்ன மிஸ் பண்ணியா? ஜான், அது ஜேகே ரொம்பவே அப்செட்டாக வைனும் ஜானை பேசிகிட்டு இருக்கதை பார்த்தான். ஜான் அவன் ஹேண்டால் வைனோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணோம். ஜேகே அதை பார்த்துட்டு செம்ம டென்ஷனாக அங்கேருந்து வெளியே போனோம். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஈவினிங் காலேஜ் முடிச்சு கிளம்பும்போது, என்னடி கேன்டீனில் ஜானோட ஒரு ரொமான்ஸ் போல? ஏய் நீ வேற, என்னாச்சுடி? ஏன் மார்னிங்லேருந்து ஒரு மாதிரி இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, ஜான் வெளியே நிற்கிறேன்னு சொன்னான். நான் போகிறேன். வைன் கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே வரும்போது ஜான் வெளியே நின்றுட்டு இருந்தான். போகுமா? போகலாம் ஜான். ஜான் என்னோட ஷோல்டரில் ஹேண்ட் போட்டு ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டே வந்துட்டு இருந்தான். ஜேகே கிரவுண்டில் உட்காந்துருந்தான். வைனும் ஜானும் ஜேகே க்ராஸ் பண்ணி போனாங்க. ஜேகேக்கு வைனை ஜானோட பக்கம் ரொம்ப ஹர்ட்டாக இருந்துச்சு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நீ ஜேகே நல்லா தூங்கிட்டு இருந்தான். ஜேகே நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். டீ உனக்கு இதாண்டா வேணும், இது உனக்கு புரிய மாட்டேங்குது. ஜேகே ஐ லவ் யூ. ஏய் உனக்கு பிடிச்சிருக்கா? ஜேகே எனக்கு ஒன்றா பிடிச்சிருக்க. வேணாம் இல்லை ஓகே தான். ஜேகே கிடைக்காதா? கிடைக்குதா? நல்லா இருக்கு, உனக்கு கிடைக்காதா? கிடைக்க மாட்டேன், உனக்கு வரைக்கும்ல. Chicky மெதுவா. ஓகே Chicky love you. Chicky தூக்கத்துலேருந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சு உட்காந்தான். Chicky போய் உன்னோடது இல்லை, உனக்கு இல்லை. என்னாச்சு Chicky? உனக்கு தான் புரியுதுல்ல, நேற்று நைட் நடந்தது எல்லாமே ஆக்சிடென்ட். நீ வாயினை தேடி போயிருக்கவே கூடாது. அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா கூட நீ அவளை நினைக்கிறது ரொம்ப அசிங்கமாக இருக்கு Chicky. எப்படி எனக்கு பிடிச்சிருக்குடி. உன் கூட அது ஒவ்வொரு செகண்டும் நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கேன்டி. நீ என்ன நினைக்கிற? என்ன உனக்கு பிடிக்கலையா? Chicky அவளுக்கு இப்படி உனக்கு பிடிக்கும். அவளுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கும். நான் என்கிட்ட போக முடியாதா? எனக்கு இல்லையா? தூங்க முடியலடி உன்னால. கண்ணா முன்னாடி ஆஃபீஸ் தான் ஞாபகம் வருது. இப்போ என்ன பண்ண? மார்னிங்
டான்ஸில் எனக்கு ஓகே சொன்னேன். நான் க்ளோஸாக மூவ் பண்ணும்போது என்ன தள்ளவில்லை. என்னோட நினைக்கிறான். உனக்கு நேற்று நடந்ததுலாம் ஞாபகம் இருக்குதானே? எல்லாத்தையும் ஆக்சிடென்ட் நினச்சி மறந்துட்டியா? உன் மனசுக்குள்ள நான் வர முடியாதா? சிக்கி தூங்கவே முடியாமல் விடிய விடிய விருண்டுட்டே இருந்தோம். பாதி நேரம் பெட்டில் பாதி நேரம் ஃப்ளோர்லன்னு சுத்தமாகவே தூங்காமல் அப்படியே காலையில் லஞ்சி காலேஜுக்கும் கிளம்பினோம். சிக்கி வந்ததுமே அவன் கிளாஸ் ரூம் போகாமல் கிரவுண்டுக்கும் போகாமல் நேராக என்னோட கிளாஸ் ரூம் போனோம். சிக்கி சிக்கி நோடா வேணாம், இதுக்கு இப்போ என்ன பார்க்கணும் வேணாம். சிக்கி கிளாஸ் ரூம் போகலாம், இல்லை அவனை பார்த்துட்டு போகலாம். சிக்கி நோடா, சிக்கி பார்த்துட்டு போகலாம். சிக்கி போகலாமா வேணாமான்ற கன்ஃபியூஷன்லேயே ஒயினோட டிபார்ட்மெண்ட் கிட்டே வந்தோம். கிளாஸ் ரூமில் ஒயினர் இருக்கானு தேடி பார்த்துட்டு ஒயின் இல்லைன்ற தெரிஞ்சதும் அப்படியே அங்கேருந்து கிளம்பினோம். ஒயின் வரல, ஏன் வரல? எனக்கு ஒயினை பார்க்கணுமே. கால் ஒயின் நம்பர் தான் இருக்கல, கால் பண்ணுவோமா? சிக்கி கால் பண்ணலான்னு அவன் மொபைல் எடுக்கும்போது ஒயின் ஆப்போசிட்லேருந்து வந்துட்டு இருந்தான். சிக்கி கண்ணெல்லாம் ஸ்மைலாக ஒயினை பார்த்துட்டு இருந்தோம். சிக்கி ஒயின் கிட்டே போகலான்னு வரும்போது பின்னாடி இருந்து ஜான் வந்து ஒயினை டைட்டாக ஹக் பண்ணோம். ஜோன் ஜோன் என்ன பண்ணுற? விட்டு ஜோன் 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 கிணறு இருக்கிறவங்க விட்டு. ஆமாம் எல்லாம் இருக்காங்க, இங்கே வா. ஜோன் என்னோட கை பிடிச்சி பக்கத்தில் இருந்து கிளாஸ் ரூம்குள்ளே கூப்பிட்டு போனோம். ஜேகே செம்ம டென்ஷனாக வால்லே பஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளாஸ் ரூம் போனோம். ஜோன் என்ன ஜோன் பண்ணுறான்? இதுக்கு எங்கே? ஜோன் என்னோட இப்போ டைட்டாக பிடிச்சிட்டு என்னோட நெக்கில் ஹார்ஸாக சக் பண்ணி பைட் பண்ணிட்டு இருந்தோம். ஜோன் ஜோன் வலிக்குது ஜோன், விட்டு ஜோன் என்ன ஜோன் பண்ணுறான்? ஜோன் ஜோன் வலிக்குது ஜோன், கொஞ்ச நேரம். ஜோன் ஜோன் விட்டு ஜோன் ஜோன் என்ன ஜோன் பண்ணிட்டு இருக்க? ஏய் என்ன? கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நான் போகிறேன். ஏய் என்ன? என் கூட கொஞ்ச நேரம் இருந்தா என்ன? ஜோன் நான் போகணும். இருன்னு சொல்கிறீங்களா? இரு ஜோன் ப்ளீஸ். ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுவாங்க, நான் ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். ப்ளீஸ் ஜோன் நான் போகிறேன். உனக்கு இருன்னு சொன்னேன். ஜோன் ப்ளீஸ் நான் போகிறேன். ஒயின் ஜானை மூவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வேகமாக வெளியே போனோம். ஒயின் அவனுக்கு தேய்ச்சிட்டே கிளாஸ் ரூம் போய் கிளாஸில் அட்டென்ட் பண்ணிகிட்டு இருந்தான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ப்ராக்டிஸ் ஹால்குள்ளே ஒயின் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரும்போது அங்கே ஜேகே தவிர மற்ற எல்லாருமே இருந்தாங்க. ஓகே கேர்ள்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? சீனியர் ஜேகே சீனியர் காணோம். அது அவங்க தானே என் பேர். ப்ராக்டிஸ் வரமாட்டான், மூட் ஆஃபாக இருக்குன்னு சொன்னான். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். அவனுக்கு எதுக்கு ப்ராக்டிஸ்லாம்? அவன் சொன்ன ஸ்டெப்ஸ் தானே. அப்படியே எல்லோரும் அவங்கவுங்க பேரோட டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவன் ரொம்ப சோகமாக ரொம்ப டல்லாக ஃபேஸ் வச்சுட்டு ப்ராக்டிஸும் பண்ணாமல் சும்மா நின்றுட்டு இருந்தான். என்னாச்சு வைன்? அது நான் வேணாம். இல்லை சீனியர், நானே பார்த்துக்கிறேன். இல்லை உன் கூட பேர் பண்ணிக்கிறேன், ப்ராக்டிஸ் தானே. அது இல்லை சீனியர் வேணாம். இவன் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? உன் பேச்சு உன் பிஹேவியர் எதுவுமே சரியில்லையே. என்ன? இல்லடி, நீங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நான் ஜேகே சீனியர் கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஸ்டெப்ஸ்லாம் ஞாபகம் இருக்கு. சரி. அங்கே எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவன் ரொம்பவே மூட் ஆஃபாக அவன் ஃபேஸ் திருப்பும்போது ஜேகே இந்த ஹால்குள்ளே வந்தான். அவனுக்கு நல்லா ஸ்மைலோட ஜேகே பார்த்துட்டு இருந்தா. என்ன ப்ராக்டிஸ் பண்ணிட்டியா? அதான் இல்லை சீனியர், தனியாக அப்படி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் வரமாட்டீங்கன்னு சீனியர் சொன்னாங்க. ஓகே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே. அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஜேகேயோட ஹேண்ட் ஹோல்ட் பண்ணான். ஜேகே அவனை தொட்டும் தொடாமல் அவனை அவன்கிட்ட இருந்து மூவ் பண்ணி வச்சுட்டே அப்படியே டான்ஸை ஸ்டார்ட் பண்ணான். சாரி, என்னாச்சு சீனியர்? இல்லை கொஞ்சம் கேப் இருக்கலாம். ஜேகே அவனை ரொட்டேட் பண்ணி அவனோட நெக்கிட்ட ஃபேஸ் கொண்டு வரும்போது அவனோட நெக்கில் சின்னதாக காயமாக இருந்துச்சு. ஜேகே அவன் தம் ஃபிங்கர் வச்சு அதை சாஃப்டாக ரப் பண்ணான். சீனியர் என்னாச்சு? அது வந்து சீனியர் ஏன் காயமாக இருக்கு? என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை. ஜேகே அவன் நெக்கிட்ட வந்து அந்த காயத்து மேலே மெதுவாக ஊதணும். ஜேகே ஊதும்போது அந்த காற்றுப்பட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன? அவன் உடம்புலாம் ஷிவரா அப்படியே கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. வலிக்குதா? இல்லை
வலிக்கலன்னு சொல்கிறேன். அதான் லைட்டாக தான் வலிக்கிட்டேன். சிக்கி வாங்கிக்கிட்ட இன்னும் க்ளோஸாக வந்து அவள் லிப்ஸ் வச்சு அந்த காயத்தில் சாஃப்டாக கிஸ் பண்ணான். அவன் கண்ணை மூடி சிக்கியோட லிப்ஸை ஃபீல் பண்ணான். சீனியர், சிக்கிக்கு அவனோட ஸ்மெல், வைன் அவன் கிட்டே இருக்க அந்த வார்ம், அதெல்லாம் வைன் அவனோடதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. சிக்கி ரொம்ப சாஃப்டாக அவனோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணி அவன்கிட்ட க்ளோஸாக இழுத்துட்டு அவனை மெதுவாக லிஃப்ட் பண்ணி அந்த காயத்து மேலே சாஃப்டாக சக் பண்ணான். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஜென்டலாக வைன் அவள் கண்ட்ரோல் லூஸ் பண்ணி சிக்கியோட ஹேரை டைட்டாக பிடிச்சிட்டு சிக்கியோட ஹெட்டை ஹக் பண்ண மாதிரி ஹோல்ட் பண்ணான். சீனியர் 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 சிக்கி வைன் சிக்கின்னு சொன்ன அடுத்த செகண்டே சிக்கி வைனை இன்னும் க்ளோஸாக இன்னும் டைட்டாக ஹோல்ட் பண்ணான். சிக்கியோட வெட் லிப்ஸ் வைனுக்கு இன்னும் ஒரு மாதிரி இருந்துச்சு. வைன் அந்த ஃபீலை கண்ணை மூடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். பிடிச்சிருக்கல சிக்கி. அப்போ சாங்லாம் ஆஃப் ஆகி அந்த இடமே சைலண்ட் ஆச்சு. வைன் சிக்கி டக்குன்னு மூவ் பண்ணிட்டு சிக்கி கிட்டேருந்து தள்ளி நின்னான். சிக்கி ஒரு செகண்ட் கண்ணை மூடி கல் பண்ணிட்டு அகைன் வைனை பார்த்தோம். வைன் ரொம்பவே நர்வஸாக தரையை பார்த்துட்டு இருந்தான். ஏய் என்னாச்சுடா? சாங்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்க? ஆஃப் பண்ணலடா, அது முடிஞ்சிருச்சு. ஓ ஓகே, அகெயின் ப்ளே பண்ண. அகெயின் சிக்கி வேணா பார்த்துட்டே கேட்டான். அவன் சிக்கியோட ஐஸை ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தான். அகெயின் ஓகே தானே? ஏய் என்ன அகெயின்? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்டா, காலெலாம் வலிக்குது. அதான் ஓகே. அப்படியே எல்லோரும் ப்ராக்டிஸ் ஹாலில் உட்காந்துட்டு சும்மா பேசிகிட்டு இருந்தாங்க. சிக்கி வைனே பார்த்துட்டே இருந்தோம். வைன் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிட்டு அப்பப்போ ஜேகே திரும்பி பார்த்துட்டு இருந்தான். வைன் என்ன இது? நெக்கில் காயமாக இருக்கு. அது 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 ஒன்றும் இல்லை. ஏய் எனக்கு தெரியும். வைன் ஜேகே நம்மளை பார்க்குறான்னு திரும்பி பார்த்தான். சிக்கி இன்னுமே வைனை பார்த்துட்டே இருந்தான். ஏய் அது என்னன்னு உனக்கு தெரியாதா? ஏய் சும்மா தெரியாது. என்ன வைன், என்ன காயம்? ஏய் அது ஒன்றும் இல்லடி, காலையில் வைனும் ஜானும் அந்த கிளாஸ் ரூம் போனாங்க பார்த்தியா? ஏய் சும்மா வைன் சிக்கி திரும்பி பார்த்தா சிக்கியோட ஃபேஸ் டக்குன்னு ஆஃப் ஆச்சு. ஓ உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கடிச்சு வச்சிட்டானா? அதான் பல்லாக இருக்கா? ஏய் சும்மா இருங்கடி. காலேஜ்லேயும் ரொம்ப ரொமான்ஸ் தான் இல்லை? ஒன்றாவே போகிறீங்க ஒன்றாவே வரீங்க. ஏய் சும்மா இருக்கியா? ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே சீனியர். பிஜிக்கு இன்னும் கொஞ்சம் நேரம். ஸ்டார்ட் பண்ணலாம்டா. எதுக்கு வந்தோம்? வந்த வேலையை பார்ப்போமா? சரி ஓகே. ஜிகே ரொம்ப டென்ஷனாக வாங்கிக்கிட்டு வந்துட்டு மற்ற ஸ்டெப்ஸும் சொல்லித்தரேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேடா. ஜிகே வைன் ஹிப் பிடிச்சி அவன்கிட்ட க்ளோஸாக இழுத்துட்டு அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்க ஆரம்பித்தான். ஜிகே என்னடா இவ்வளோ ஹாட்டான ஸ்டெப்ஸா? உனக்கு என்ன பிரச்சனை? கேர்ள்ஸ் உங்கள் யாருக்கா ஏதாவது பிரச்சனையா? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லை சீனியர். எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சீனியர். பார்க்க செம்மையாக இருக்கு. ஒன்றும் ஸ்டேஜில் என்ன சாங் ஹாட்டாக தானே இருக்கு? அதான் கேர்ள்ஸே ஓகே சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன? சிக்கி இதெல்லாம் ஓகே தான், சூப்பராக இருக்கு. ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் ஓகேனா ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைனா சொல்லுங்கள், வேறு ஸ்டெப்ஸ்னால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ டென்ஷனாக இருக்க? ஒன்றும் இல்லைடா, இதான் நான் டிசைட் பண்ண ஸ்டெப்ஸ். உங்களுக்கு ஓகேவா இல்லையா அது மட்டும் சொல்லுங்கள். ஓகே தான்டா, இதுக்காக தானே டான்ஸே. சரி ஓகே, எங்களுக்கு எல்லாருக்குமே ஓகே தான். ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுவோமா? அப்போ காலேஜில் பெல் ரிங் ஆச்சு. ஏய் பெல் ரிங் ஆனால் என்ன, இன்டர்வல் தானே, ப்ராக்டிஸை கண்டினியூ பண்ணலாம். ஓகே. சிக்கி அவனோட ஹிப் பிடிச்சி அவன்கிட்ட க்ளோஸாக இழுத்தான். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வைன் வாழை உனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கானா? நீ அட்டனே பண்ணல. அவன் ரொம்ப டென்ஷனாக இருக்கான். அவனுக்கு கேன்டீன் வர சொன்னான். கால் பண்ணிகிட்டே இருக்கானா? என் மொபைல் என்னாச்சு வைன்? மொபைல் எங்கடி வச்சேன்? நீ மொபைல் கொண்டு வந்தியா என்ன? அது கொண்டு வந்தேன். கிளாஸில் இருக்கும். இல்லடி கொண்டு வந்தியா? எனக்கு ஒரு கால் பண்ண, நான் கொண்டு வந்தேன், கன்ஃபார்மாக தெரியும். நான் ஃபோன் எடுத்துகிட்டு வரலடி. ஓ நான் கால் பண்ணவா? சீனியர் ஓகே. ஜிகே மொபைல் எடுத்து என்னோட கான்டாக்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். நம்பர் சொல்கிறேன் சீனியர். சிக்கனை வந்து அவனோட கண்ணை பார்த்தான். எதுவுமே பேசாமல் அவன் கண்ணையை பார்த்துட்டே இருந்தான். கால் பண்ணுங்க சீனியர்,
சிக்கி என்னோட நம்பர் அவன் மொபைல் எடுத்து அவனை கால் பண்ணான். நம்பர் என்ன வச்சிருக்கியா சிக்கி? ரிங் போதும். ஓ ஓ தேடு. மைண்ட் சுற்றி பார்த்துட்டு சவுண்ட் எதுவும் கேட்கல சீனியர். ஐ திங்க் கிளாஸ் ரூமில் தான் இருக்கும். ஓகே அதான் போகணுமா? அதான் போகணுமான்னு கேட்டேன். அதான் போகவா? வேணாம் போகாத. போகவா சீனியர்? ஓகே போ. ஒயின் ரொம்பவே சேடான ஃபேஸோட அப்படியே அங்கேருந்து வெளியே போனோம். ஓகே நீங்கள் ப்ராக்டிஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேடா. சிக்கி எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு திரும்பும்போது அங்கே ஒரு டேபிளோட கார்னரில் ஒயினோட மொபைல் இருந்துச்சு. சிக்கி அந்த மொபைல் எடுத்து ஒரு பெரிய ஸ்மைலோட அந்த மொபைல் எடுத்து பார்த்துட்டு இருந்தான். சிக்கிக்கு அன்றைக்கி நைட் ஒயின் அந்த மொபைலை அவன் வரல பிடிச்சி பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணது. அந்த மொபைலில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டதெல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி ஃப்ளாஷ் ஆச்சு. சிக்கி எல்லாம் நினச்சிட்டு இப்போ ஒயின் இல்லை அவள் ஜான் கூட இருக்கான்றதையும் நினச்சிட்டு ஒரு சேடான ஃபேஸோட அந்த மொபைலோட பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம். அப்போ அந்த ஃபோனோட டிஸ்பிளேல ஜான் 7 மிஸ் கால்ஸ், மை ஹஸ்பண்ட் 1 மிஸ் கால்னு இருந்துச்சு. சிக்கி ஃபேஸ் எல்லாம் ஸ்மைலா அகைன் அவனோட ஃபோன் எடுத்து ஒயினுக்கு கால் பண்ணான். ஒயினோட மொபைல் வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த டிஸ்பிளேல மை ஹஸ்பண்ட் ரிவர்ட் சிக்கிக்கு பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. சிக்கி பெரிய ஸ்மைலோட அந்த டிஸ்பிளேல கிஸ் பண்ணான். சிக்கி ஒயினோட பாஸ்வேர்டை போட்டு அந்த ஃபோனை அன்லாக் பண்ணான். அவன் ஃபர்ஸ்ட் கேலரி ஓப்பன் பண்ணும்போது கேலரிக்குள்ளே ஒயினை சிக்கி எடுத்துக்கிட்டு ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு. சிக்கி அவன் பல்லெல்லாம் தெரியுற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டே ஒவ்வொரு ஃபோட்டோவையும் நகட்டி பார்த்துட்டு இருந்தான். ஒயன் இந்த ஃபோட்டோஸ்லாம் கிண்ணி வச்சிருக்கியா? இதெல்லாம் உனக்கு டெலிட் பண்ண தோணலையா? என் கான்டாக்டை ஹஸ்பண்டை சேவ் பண்ணி வச்சிருக்க. ஒயன் சிக்கி அவனோட மொபைலை டக்குன்னு ஆஃப் பண்ணான். ஜானும் என்னென்ன பேசிக்கிட்டாங்கன்னு பார்க்கலாமா? சி வேணாம் சிக்கி. சிக்கி என்னோட மொபைலை அவன் பாக்கெட்டில் வச்சுட்டு ஓகே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க, நான் வரேன். ஓகேடா. சிக்கி வயனை மீட் பண்ணலான்னு வேகமாக கேன்டீன் வந்தான். கேன்டீனில் ஜான் வயனோட கையை பிடிச்சிட்டு ஏதோ பேசிகிட்டு இருந்தோம். சிக்கிக்கு அதுக்கு மேலே அங்கே நிற்கவே முடியல. சிக்கி அங்கேருந்து வெளியே வந்து வயனோட கிளாஸ் ரூம்லேருந்து கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருந்தோம். ஃபியூ மினிட்ஸ்லேயே ஒயின் கிளாஸ் போகலான்னு அந்த காரிடாரில் நடந்து வந்துட்டு இருந்தா. ஒயின் சீனியர். சிக்கி ஒயின் முன்னாடி வந்து நின்னான். அது உன் மொபைல் ப்ராக்டிஸ் ஹாலில் தான் இருந்துச்சு, அதை கொடுக்கலான்னு வந்தான். ஒயின் வந்து பார்க்கும்போது அவனோட கண்ணெலாம் டியர்ஸாக இருந்துச்சு. ஏய் என்னாச்சு ஒயின்? அது ஒன்றும் இல்லை சீனியர், தேங்க்ஸ் கொடுங்க. சிக்கி மொபைல் இறக்கிட்டு அவனோட சின்ன லிஃப்ட் பண்ணான். என்னாச்சுடி என்னன்னு கேட்குறேன்ல? சிக்கி டீன்னு கூப்பிட்டதும் ஒயின் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்த டேஸ்லாம் அப்படியே அவனோட சீக்கில் வடைஞ்சி. என்னாச்சு ஒயின்? எது கலரா? எதுவும் ப்ராப்ளமா? அல்லாதா ஒயின் ப்ளீஸ் அல்லாதா. சிக்கி அவனோட டேஸை வைப் பண்ணான். ஒன்றும் இல்லை சீனியர், கொடுங்க. சொல்லு என்னாச்சு? எதுவும் ப்ராப்ளமா? உனக்கும் ஜானுக்கும் எதுவும் ப்ராப்ளமா? பையன் சிக்கி வாயிலேருந்து ஜான் சொன்னதை ரொம்ப ஷாக்காக பார்த்துட்டு இருந்தா. இல்லை ப்ராப்ளம்னா சொல்லு, நான் அதை ஹெல்ப் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, நான் கிளாஸ் போகிறேன். சிக்கி வாங்கி கை பிடிச்சிட்டு என்கிட்ட சொல்ல மாட்டியா? சீனியர் என்கிட்ட சொல்ல மாட்டியாடி? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தெரியக்கூடாதா? ஒயின் ஜிக்கி கண்ணே பார்த்துட்டு இருந்தா. ஃபியூ செகண்ட்ஸில் ஒயின் ஜிக்கியோட கையை எடுத்து விட்டுட்டு நான் கிளாஸ் ரூம் போகிறேன். சிக்கி எதுவுமே பண்ண முடியாமல் எதுவுமே பேச முடியாமல் அப்படியே நின்றுட்டு இருந்தான். சீனியர் உங்களுக்கு ஓகேனா ஒரு 5 minutes டெரஸ் போகுமா? அதான் போகலாம், நான் வரேன். நீங்கள் போங்க சீனியர், நான் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே. ஓ மொபைல். சிக்கி செம்ம ஹாப்பியாக டெரஸில் போய் ஒயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே ஒயின் டெரஸ் வந்துட்டு சிக்கி இங்கே இருக்கான்னு தேடி பார்த்துட்டு இருந்தா. சிக்கி ஒயினோட ஹேண்ட் பிடிச்சி அவகிட்ட க்ளோஸாக இழுத்து
ஒயினை டைட்டாக ஹக் பண்ணோம். சீனியர் சீனியர் என்னாச்சுடி? நீ ஓகே இல்லையா? சீனியர் ஓகே இல்லையா? சிக்கி சிக்கி ஒயின் சிக்கி இன்னும் டைட்டாக ஹக் பண்ணோம். சிக்கி அவனோட grip லூஸ் பண்ணி ஒயினோட ஹக் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ஒயினோட டியர்ஸ் பட்டு சிக்கியோட ஷர்ட் நனைய ஆரம்பிச்சிச்சு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நீ ஓகே இல்லையா? இல்லை இல்லை சிக்கி, நான் ஓகே இல்லை. என்னாச்சு? நீ என்ன ப்ராப்ளம் சொல்லு. நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். என்ன வந்து சிக்கியோட கண்ணை பார்த்தா நான் இருக்கேன்டி, உனக்காக கூட நான் பார்த்துக்கிறேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை சிக்கி. ஒரு 5 minutes மட்டும் நான் பண்ணிக்கவா ப்ளீஸ் ப்ளீஸ் சிக்கி. சிக்கி வேணாடா அவனோட செஸ்டில் சாச்சிட்டு, ஓகே உனக்கு சொல்ல வேணாம் ஆனால் நான் இருக்கேன். தேங்க்ஸ் தேங்க்யூ. ப்ளீஸ் அல்லாதடி ப்ளீஸ். சிக்கி டீன்னு சொல்லும்போதெல்லாம் ஒயின் இன்னும் டைட்டானு சிக்கி டைட்டாக ஹேக் பண்ணான். அப்படியே ஃபியூ மினிட்ஸில் ஒயின் அந்த ஹேக்கை பிரேக் பண்ணிவிட்டு, ஓகே ஓகே சிக்கி சரி நான் கிளம்புறேன். தேங்க்ஸ். சிக்கி ஒயினோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணி அவன் 2 தம் ஃபிங்கர் வச்சு ஒயின் கண்ணத்தில் இருந்த டியர்ஸ்லாம் வைப் பண்ணான். இன்னும் நீ ஓகே ஆகலையா? சிக்கி ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிரும். எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சீக்கிரம் சரியாயிரும். நீ உன் ப்ராப்ளமா உன் பக்கத்தில் வச்சு பார்க்காம கொஞ்சம் தள்ளி வச்சுப்பாரு. அது ரொம்ப சின்ன ப்ராப்ளம் ஆயிரும். அண்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக எப்படி அழாதா? நீ அழுதா கஷ்டமாக இருக்கு. சிக்கி ஒயின் கண்ணையே பார்த்துட்டே இருந்தா. நீ ஓகேவா சிக்கி? சாரி. எதுக்கு? அது எல்லாத்துக்கும் சொல்லிடாத ப்ளீஸ். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த எல்லாத்தையும் நினைக்கும் போது நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ப்ளீஸ் டி எல்லாத்துக்கும் சாரின்னு மட்டும் சொல்லிடாதா? நான் புரிஞ்சுக்கி. சரி ஓகே தானே? நீ ஓகே தான். ஜானுக்கு உனக்கும் ஏதாச்சும்? இல்லை நான் ஓகே தான். ஒயின் என்ன சீனியர் சிக்கினே கூப்பிட்டு அதான் சரி ஓகே. இப்போ நீ ஓகேவா? கொஞ்சம் ஓகே தானே? இன்னும் கொஞ்ச நேரம் ஏன் கேட்குறேன்னா நீ இன்னும் கொஞ்சம் ஓகேவாயிருவா? நான் ஓகே தான். ஓகேவா? ஓகே. ஒயின் ஜானை இப்படி கடிச்சு காயமாற அளவுக்கு ஹர்ஷா நடந்துக்க வேணான்னு சொல்லலாம்ல? சரி அது இல்லை சரி ஓகே. அதுவும் உங்கள் பர்சனல் இல்லை. காயம் பார்க்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு, அதான். ஓகே நீ நீ பார்த்துக்கோ. ஒயின் வேகமாக ஸ்டெப்ஸ் இறங்கி கிளாஸ் ரூம் போனோம். சிக்கி டெரஸில் அவ்வளோ ஹாப்பியாக ஜம்ப் பண்ணி ஒயின் ஹக் பண்ணது, ஒயின் அவன் பக்கத்தில் இருந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருந்தோம். சிக்கி ஜான் இது கூட அவனை பற்றி யோசிக்கிறான். எது எப்படியோ அவளுக்கு உன்கிட்ட வரணும்னு தோணுது. உன்னை பிடிக்கிறடா. கொஞ்சம் இருக்க ஃபேஸ் இது போதையில் இல்லைடா. சிக்கி பயங்கர ஹாப்பியாக இறங்கி கிளாஸ்க்கு போனோம். என்ன ஒயின் எங்கே போனேன்? அழுதுகிட்டே வந்த. எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகிட்டு வரேன்னு சொன்னேன். போய் 10 minutesல திரும்பி வந்துட்டேன். ஜஸ்ட் 10 minutesல கம்ஃபர்ட் ஆக முடியுமா என்ன? உன் ஃபேஸ் ரொம்ப நார்மலாக இருக்கு. நார்மலாக இருக்கீங்களா?
ம் ஆமாம், உன் பேச்சு கூட. இன்னும் நான் ஹாப்பியாக இருக்கேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அழுதுகிட்டே வந்தேன். பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குமா? அதை பக்கத்தில் வச்சு பார்க்கக்கூடாது, தள்ளி வச்சு பார்க்கணுமா? அதான் கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்கலான்னு இருக்கேன். ஒன்றும் புரியல. சரி, அதை விடு. எதுக்கு அழுத? அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. அதான் நீ ஜானை மீட் பண்ண தானே போன? ஆமாம். ஜான் ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிட்டேன்னா என்ன? இல்லடி, அதான். என்ன ஜான் பற்றி கேட்கும்போது உன் ஃபேஸில் அந்த ஸ்மைல்லாம் அப்படியே போகுது. ஜான் தான் காரணமா? அதான் நாங்கள் தான் சொன்னோம்ல, அவன் பார்க்க தான் அழகாக இருக்கான். அவன் பிஹேவியர்லாம் சைக்கோ மாதிரி இருக்கு. எதுக்குடி? அவனை பற்றி தெரிஞ்சிருச்சுல, இருந்தும் ஏன் அவன் கூடவே இருக்க? அதான் அவனை லவ் பண்ணுறான்டி ரொம்ப. தெரியுது. ஆனால் உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது. இது பண்ணாதா, அது பண்ணாதா, இங்கே போகாதா, அங்கே போகாதான்னு அவன் ரூல் பண்ணிகிட்டே இருக்கான். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட. அன்றைக்கி பாட்டி கூட அவன் போகாதான்னு தானே சொன்னான். நீ திருட்டுத்தனமாக தானே வந்த. ஆனால் அவனை லவ் பண்ணுறான். இதெல்லாம் ஒரு ரீசன் அடி. லவ் உன்னை கம்ஃபர்ட்டாக வச்சுருக்கணும், அது உனக்கு பிடிக்கணும், அதை நீ தேடி போகணும். அவனை கூப்பிட்டான்னு சொன்னாலே நீ பயப்படுற, உன் கையெல்லாம் நடுங்குது. இது பேர் தான் லவ்வா? ஆமாம்லாம், லவ் நம்மளை கம்ஃபர்ட்டாக வச்சுருக்கோம்ல, நமக்கு அதை தேடி போகணும்னு தோணும்ல. ஜானுக்கும் உனக்கும் பிரச்சனையா? இல்லை, எப்பயும் போல தான். டான்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தான். பசங்க கூட தான் டான்ஸ் பண்ணுறோன்றத சொன்னேன். அதான் கோவமாகி கோவப்பட்டு ரொம்ப அசிங்கமாக பேசிட்டான். அடிச்சானா? என்னடி சொல்கிறேன்? ஆனால் அவன் சைட்லேருந்து பாரு. அவன் நான் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறான். நான் யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவன்கிட்ட மட்டும்தான் பைத்தியம் மாதிரி பேசாதடி. அவன் உன்னை ரூல் பண்ண நினைக்கிறான், உன்னை அடிமையாக அவன்கிட்ட வச்சுக்க நினைக்கிறான். இல்லடி, ஜான் ரொம்ப நல்ல பையன்தான். ஏய், நான் ஜான் நல்ல பையனா கெட்ட பையனான்றதை பற்றிலாம் யோசிக்கல. அது நமக்கு தேவையும் இல்லை. அவன் உனக்கு கரெக்டாக இருக்கானா? லவ்க்கு தாண்டி முக்கியம். அவன் உனக்கு பேலன்ஸாக இருக்கணும். உனக்கு புரியுதில்ல? எனக்கு புரியுது. அவன் நான் அவனோட தான் மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறான். நான் அதை புரிஞ்சுக்கிட்டு நான் கரெக்டாக இருந்தால் சரியாக இருக்கும்னு தோணுது. இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் அழகாக ஆக்கிடுவேன்னு தோணுதுடி. ஏய் பைத்தியம் அடி நீ. ரிலேஷன்ஷிப்புன்றது அழகாகவே இருக்கும், அழகாகவே இருக்கணும். அதை அழகாக மாற்ற போகிறேன்னு சொல்கிறேன். அதுக்காக நீ எஃபர்ட் போட்டுகிட்டே தான் இருக்கணும். அது அழகாலாம் மாறாது. உனக்கு பிடிக்கலனா? ஏய் ஜான் பாவண்டி, இப்பெல்லாம் பேசாதான். அவன் என்னை ரொம்ப லவ் பண்ணுறான். அவன் உன்னை லவ் பண்ணுறான். உன்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணான். அப்போ அவன் அம்மா இறந்துட்டாங்க. அவன் அந்த சோகத்தில் வந்து உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது நீ சும்மா இறக்கப்பட்டு ஓகே பண்ணிட்ட. ஆனால் அதுலேருந்து நீ ஹாப்பியாக இருக்கியா? அது பொய்யன். இது இப்போவே இவ்வளோ ப்ராப்ளமாக இருந்தா இது எப்படி நீ லைஃப்லாம் கொண்டு போவேன்? ஏய் ஏதாவது பேசாதான். அதெல்லாம் கொஞ்ச நாள் ஓகே ஆயிரும். பார்க்கலாம். சரி, கம்ஃபர்ட் ஆகிட்டு வரேன்னு போனி, எங்கே போன? அது 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 சும்மா ஒரு வாக். காலேஜில் வாக்கா? அது இல்லை, சும்மா கொஞ்ச நேரம் தனியாக வந்துட்டு வந்தேன். தனிமாக ஒன்று ஹாப்பியாக வச்சுருக்கனா? நீ லவ் பண்ண வேண்டியது அதுதான், ஜான இல்லை. சரி இந்தா, இந்த நோட்ஸ்லாம் காப்பி பண்ணிக்கோ. இல்லை அது நோட்ஸ் கொடுத்தல, தேங்க்ஸ். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. காலேஜ் முடிஞ்சதும் என் ஜானோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணி கேம்பஸ்குள்ளே நடந்து போயிட்டு இருந்தான். சிக்கி என் ஃப்ரெண்ட்ஸோட கிரவுண்டில் இருந்தான். என் ஜிக்கே க்ராஸ் பண்ணி போகும்போது சிக்கி என்னோட ஹேண்டையே பார்த்துட்டே இருந்தான். எதுவுமே பேசாமல், எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல், இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணன்னு கூட தெரியாமல், ஜிக்கே என் ஃபேஸை கூட பார்க்காம என் ஜானோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணியிருக்கதை பார்த்துட்டே இருந்தான். என் வீட்டுக்கு போய் ஃபியூ ஹவர்ஸில் சிக்கி எனக்கு கால் பண்ணான். அந்த கால் ஃபுல்லாக ரிங் ஆகி கட்டாச்சு. சிக்கி அகைன் எனக்கு கால் பண்ணான். ஒரு பெரிய ஸ்மைலோட அவன் மொபைலை கையில் வச்சுட்டு
டிஸ்பிளேல மை ஹஸ்பண்ட் வரதை பார்த்துட்டே இருந்தான். அந்த காலம் ஃபுல்லாக ரிங் ஆகி கட்டாச்சு. ஜிக்கி, ஐ திங்க் நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணுறா. வேணாண்டா, அவளுக்கு கால் பண்ணாதா? ஜிக்கி இப்போ கால் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஒயின் ஜிக்கி கால் பண்ணான். ஹலோ ஹலோ சீனியர். ஜிக்கி ஜிக்கி கால் கால் பண்ணியிருந்தா. என்ன என்ன ஜிக்கி, எதுக்கு கால் பண்ணியிருந்தா? அது நீ நீ ஓகேவா? அதான் நீ ஓகேவா? ஓகே தான். ஓகே. அப்படியே ஃபியூ செகண்ட்ஸ் ஜேக்கி காலை கட் பண்ணாமல் லைனில் இருந்தான். ஜேக்கி, லைனில் இருக்கியான்னு பார்த்தேன். இருக்கேன். என்ன எதுவுமே பேச மாட்டோம். ஜேக்கி, இல்லை என்ன எதுவுமே பேசல. ஓகே, நான் கட் பண்ணவா? இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலாமே. அகெயின் ஃபியூ செகண்ட்ஸ் எதுவுமே பேசாமல் ஜிக்கி சும்மாவே இருந்தான். ஜிக்கி, இல்லை ஏதாவது பேசிகிட்டு இருக்கலான்னு சொன்னேன். அது நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன என்ன சாப்பிட்ட? சப்பாத்தி. ஓகே ஓகே ஜிக்கி, நான் கட் பண்ணவா? சொன்னேன்ல கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்போமே. ஜிக்கி, பேசிகிட்டு இருப்போன்னு பேசு. அகைன். இல்லை நீ சொன்னல அது அகைன் சொல்கிறியா? அது ஜிக்கி, நீ பேசணும்னு சொன்ன. பேசணுன்னா ஏதாவது பேசுன்னு சொன்னேன். ஸ்மைல் நல்லா இருக்குடி. நீ சிரிச்சிட்டு பேசும்போது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. அதான் ஜிக்கி. ஓகே, நான் கட் பண்ணவா? ப்ளீஸ் டி, பேசிட்டு போமே. சிரிச்சிட்டு பேசலாம்ல. ஜிக்கி, நீ ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணுற. அப்படியா? ஆமாம், அதை விட நீ ரொம்ப அழகாக சொல்லித்தர. நீ டீச் பண்ணுறதை பார்க்கும்போதே நல்லாவே புரிஞ்சிருது. ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன். அப்படியா? உனக்கு என் கூட டான்ஸ் பண்ண பிடிச்சிருக்கா? ஜிக்கி, அதான் டான்ஸ் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா? ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கு. என்ன என்கிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்கு? ஜிக்கி, புரியல. டான்ஸில் நீ தானே என் பேர். எனக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டோட டான்ஸ் பண்ணல. அப்போ உனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா? அதான் ஜிக்கி, அதான் சொன்னேன்ல ஜிக்கி, அவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாங்க. எனக்கு ஓகே, ஏன் கூட கம்ஃபர்ட்டாக இருக்கலாம். இருக்கா? ஏன்னு கேட்காதா? கம்ஃபர்ட்டாக இருக்கா? உன் கூட டான்ஸ் பண்ணுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே ஜிக்கி, நான் கட் பண்ணவா? உனக்கு இம்பார்ட்டண்டாக ஏதாவது வேலை இருக்கா? இல்லை, சும்மா தான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கிட்ட பேசிகிட்டு இருக்கலாமா? அது ஜிக்கி. ஓகே தான் ஜிக்கி, எனக்கு ஒரு வேலையும் இல்லை. சும்மா தான் இருக்கேன், பேசிகிட்டு இருக்கலாம். சரி, நீ சொல்லு, உனக்கு ஓகேவா? என்ன கேட்டா? அது உனக்கு என் கூட டான்ஸ் ஓகேவான்னு கேட்டேன். ஒயின், நிஜமா சொல்லணும்னா ஜெக்கி, இல்லை செகண்ட் லைனில் கால் ஜான் கால் பண்ணுறான். நான் கட் பண்ணவா? வாட்? அதான் கட் பண்ணவா ஜெக்கி? ஜான் குச்சிப்பான், ப்ளீஸ். ஓகே ஜிக்கி, பாய். ஜிக்கி ரொம்பவே சேடாக காலை கட் பண்ணி மொபைலை பெட்டில் தூக்கி போட்டான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நெக்ஸ்ட் டே ப்ராக்டிஸ் ஹாலில் ஜிக்கி ஒயின்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். ஒயின் உள்ள வரும்போதே ஒரு பெரிய ஸ்மைலோட, எந்த நர்வஸும் இல்லாமல் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். ஜிக்கி ஒரு க்யூட்டான ஸ்மைலோட
ஸ்டார்ட் பண்ணலாமா? ம். ஜேகே சாங்கை ப்ளே பண்ணிவிட்டு ஃபைல் முன்னாடி கை நீட்டினான். அவன் ஜேகே கண்ணை பார்த்துட்டே ஜேகேயோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணான். ஜேகே அவனுக்கு பிடிச்ச மாதிரிலாம் ஒயினை மூவ் பண்ணி ஒயினை கிட்ட இழுத்து ஒயினை டச் பண்ணி ஒயினை ஸ்மெல் பண்ணி ஒயினை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பண்ணி அவ்வளோ ஹாப்பியாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தான். ஒயின் கூட இருக்க ஒவ்வொரு செகண்டும் ஒயின் பக்கத்தில் இருக்க ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஒயினோட வார்ம், ஒயினோட ஸ்மெல், ஒயினோட ஹேர் அவன் ஃபேஸில் படுறதுன்னு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் ஜேகேக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சதும் ஒயினோட ஃபோனுக்கு ஜான் கால் பண்ணான். ஜேகே ஒயினோட ஃபோனை நோட் பண்ணிவிட்டு போகணுமா? அது ஜேகே. ஓகே, நீ போ.